நான் கேட்பான், ஆளூர் சாணவாசம், ஆளூர் எங்க இருக்கு? நாகர்கோயிலில் ஒரு ஊர். அவர் நாகப்பட்டினத்தில் சட்டமன்றத்தில் நிற்கும்போது போட்ட அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைங்க. என்னை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை. நான் கூட பாண்டைகிட்ட கேட்டேன், தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். நான் என்ன சொன்னேன்? சர்வாதிகார ஆட்சி முறை, தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம், அதான் ஆட்சி முறைன்னு சொன்னேன். அது தாயின் பேரன்பு தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். அதற்கு உதாரணமாக லீ குவான் யூ, பெருந்தலைவர் காமராஜ், இதில் உதாரணம் சொல்லி பேசுனேன். அவர் பாண்டே சொல்றாரு, அண்ணே நீங்கள் சொல்றது சரிதானே, அருமைண்ணே, லீ குவான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னே அப்படின்னு இதை பேசுறாரு. லீ குவானை பற்றி ஒரு கட்டுரையா ஒரு நிகழ்ச்சியை போட்டு வர்றாரு. அதுதானே நான் பேசுறேன். என்னையே நீங்க எல்லாரும் வெறுக்கிறீங்க. அண்ணே நீங்க பேசுறதுல பிரச்சனை இல்லைண்ணே, பேசுறது நீங்கிறதான் பிரச்சனைன்ட்டு. அப்படி கருத்துல பிரச்சனை கிடையாது, பேசுறவன் சீமாங்கிறதான் பிரச்சனை. இப்ப நான் என்ன பண்ணலாம்? வெள்ளையாகணும், தீ குளிச்சுட்டு வந்தா செத்துல போவேன். என்னதான் தீ குளிச்சுட்டு வந்துட்டு மீசையை நல்லா எடுத்துட்டு பூணூலை போட்டாலும் நான் அப்படித்தான் இருப்பேன். அதனால இவங்க என்னன்னா, இப்ப நாம சொன்னதை தாண்டி எங்க அண்ணன் கமலஹாசன் என்ன கருத்தை வச்சுட்டாரு சொல்லுங்க? ஏன் அவர் ஓட்டு போட்டாங்க? வெள்ளையா இருக்காரு. அது ஒரு நோய். அதனால இந்த சின்னத்தை பற்றி, அதை பற்றிய கவலைகளெல்லாம் நீங்க தூக்கி விடுங்க. வேலை செய்யுங்க, ஒற்றுமையா வேலை செய்யுங்க. என் தங்கச்சி மயிலாடுதுறை வெள்ளனுங்குது, காளியம்மா மயிலாடுதுறை வெள்ளனுங்குது. இங்கே இன்னொரு தங்கச்சி நாகப்பட்டினம் வெள்ளனு, இன்னொரு தம்பி தஞ்சாவூர் வெள்ளனுங்கிறான், ராஜேஷ் திருச்சி வெள்ளனுங்கிறான். ஒவ்வொருத்தரும் அவரவர் இலக்கை நோக்கி நீங்க பாயுங்க. அப்படிங்கும் போது மொத்தமாக நம்ம 40 தொகுதிகளிலும் வெல்லணும். உங்களுக்கு பலமுறை அண்ணன் சொல்லியிருக்கிறேன், நாம் பொறுக்கு விதை மரபினர்கள். தோட்டம் முழுக்க கத்திரிக்காய் இருக்கும், தோட்டம் முழுக்க வெண்டைக்காய் போட்டிருப்போம், வெண்டைக்காய் தோட்டம் முழுக்க நாங்கள் முருங்கை செடி வளர்ப்போம். ஆனால் அதுல ஒரு முருங்கைக்காயை விதைக்கி விடுவோம், அதுல புடலங்காய் பந்தலை பார்த்துக்கிட்டே போவோம். இந்த காய் விதைக்கணுன்னே அதுல ஒரு சிவப்பு துணியை கட்டி விடுவோம். அப்ப பார்ப்போம், கத்தரிக்காய் இது விதைக்கணும்னு அந்த காம்புல கட்டி விடுவோம். எது வீரியமாக, எது பார்க்க நன்றாக இருக்கோ, இது நல்லா வருது, வீரியமான விதையா இருக்குன்னா அதை விதைக்கி வைப்போம். இப்ப நீங்க கிடாச்சண்டை எதுக்கு விடுறான் நம்ம முன்னோர்கள் நினைக்கிறீங்க? பொழுதுபோக்கு இல்லை என் உடன் பிறந்தவர்களே. கிடாயம் மோத விட்டு அதுல வெல்லுகிற கிடா எதுவோ அதை இனப்பெருக்கத்துக்கு வைத்துக் கொள்ளுவான். தோத்த கிடாயை வெட்டி கறியாக்கிட்டு போயிடுவான். சேவல் சண்டை எதுக்கு? அதுவும் நாட் என்டர்டைன்மெண்ட். அவன் மோத விடுவான் சேவலையும். வென்ற சேவல் இனப்பெருக்கத்துக்கு இருப்பான், தோற்ற சேவல் அரை மணி நேரத்தில் அடுப்புல கொதிப்பான். இதுதான் நடக்கும். இது காரணம் என்ன? சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட். தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும், டார்வினுடைய தத்துவம். இது ஆட்டுல இல்ல, மாட்டுல இல்ல, நாயில, நரியில இல்ல, புல்லுல இல்ல, பூண்டுல இல்ல, பூச்சியில இல்ல, வண்டுல இல்ல, மனிதர்ல இருக்கு. தகுதி உள்ளவன் தப்பி பிழைப்பான். இதான் தத்துவம். இதை என் தலைவன் வேற வடிவில் சொல்வான், வல்லவன் வெல்வான், கொள்பவன் வெல்வான். இதான் கோட்பாடு. அப்ப தகுதி உள்ளவன் வெல்வான். இந்த பொறுக்கு விரை மரபினர்னால எத்தனை லட்சம் கூட்டம் இருக்கலாம், அதுல வீரன் யாருன்னு, தகுதியானவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். 20 பெண்கள் முடிவு பண்ணிட்ட, நான் 20 பெண்கள்ல தகுதி வாய்ந்த பெண், தற்கறிவுள்ள பெண். அறிவை எப்படி ஒருத்தன் மதிப்பிடுறான்? சாக்ரட்டிஸ் என்ன சொல்றான்? ஒருவன் எழுப்புகிற கேள்விக்கு ஒருவன் சொல்லுகிற பதிலை வைத்து அவன் அறிவை மதிப்பிட கூடாதுங்கிறான் சாக்ரட்டிஸ். பிறகு எதை வச்சு மதிப்பிடுவ? ஒருவன் எழுப்புகிற கேள்விக்கு இன்னும் ஒரு கேள்வியவே பதிலாக எவன் தருகிறானோ அதை வச்சு தான் அவன் அறிவை மதிப்பிடணுங்கிறான். அதுக்கு பேர் தான் தற்கறிவு. வாத திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கிறான். வாதத்தில் தோற்றவன் அவதூற கையில் எடுத்துருவான்டா. அது தெரியாதா? நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதவன், அவரை பத்தி தெரியாதாங்க, அவருக்கு எங்கிருந்த காசு வருதுங்க, அது அப்படிங்க இப்படிங்க இப்படி பேச ஆரம்பிச்சிருவான். அது தகுதி உள்ளவர்களை தேர்வு செய்யறதுக்கு நம்ம பிள்ளைகள் எல்லாம் படிச்சிருக்காங்க. ஆனா போட்டிக்கு கூப்பிட்டா எனக்கு பயமா இருக்குன்னு, போர்க்களத்துல போய் சைனைடு குப்பியை கழுத்துல கட்டி போர்ல போய் போரிட்டு மாண்டு போன இனத்தில் குளத்துல பிறந்துட்டு இப்படி பேசினா இப்படி புருஷன் செத்து போன பிறகு முக்காடை போட்டு மூளையில் உட்காந்து மூக்க சிந்திட்டு அலாம
இழந்த நிலத்தை மீட்டே தீர்வேன் புருஷன் பணத்து மேல சத்தியம் பண்ணிட்டு கைப்பிள்ளை தூக்கிட்டு போனவ